ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இது யாரை பார்த்து சொல்லப்பட்டது? இதை ஏன் ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னார்? அப்படி என்றால், அந்த நாட்களில் சிறைப்பட்டிருந்த ஜனங்கள் சிறையிலிருந்து விடுபட்டு அவர்கள் எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்ட மக்கள் வருகிறார்கள். அந்த கூட்ட மக்களுக்கு நடுவில் நம்பிக்கையை குலைக்கும் விதமாக பல சம்பவங்கள் நடக்கிறது. அதில் பலர் ஒரு விதமாய் நீங்கள் அங்கே போனால் அழிந்து போவீர்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை அதைரியப்படுத்துகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சகரியாவையும் செருபாபேலையும் எஸ்ராவையும் கொண்டு ஜனங்களை பலப்படுத்தினார், தைரியப்படுத்தினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சிறிய சிறிய தீர்க்கதரிசிகள் அப்பப்போ தோன்றி அவர்களை பலப்படுத்தினார்கள். இந்த சகரியா சொல்லும்போது சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். தேவன் தான் நமக்கு அரண், அவர்தான் எனக்கு கோட்டை, என் நம்பிக்கை, என் ரட்சிப்பு என்று தாவீது சொல்லுகிறார். இந்த அரணுக்கு நாம் திரும்பும் பொழுதுதான் இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். அரணுக்கு திரும்புகிற உங்களுக்கு இன்றைக்கு தருவேன். சில நேரங்களில் நாம் சோர்ந்து போய், சில நேரங்களில் நாம் நம்முடைய இருதயத்தில் கசந்து போய், தேவனை நான் முழுமையாக உண்மையாக தேடினேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லை. தேவனை நான் உண்மையாக தேடினேன், என் ஆசை நிறைவேறவில்லை. தேவனை நான் உண்மையாக தேடினேன், என் தொழிலில் இந்த வளர்ச்சி இல்லை. நான் தேவனை உண்மையாக தேடினேன், எனக்கு நான் நினைத்த ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கவில்லை என்று புலம்புகிற ஒரு பெரிய கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். என் ஊழியத்தில் அநேகரை நான் கண்டிருக்கிறேன். நான் உண்மையாய் ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்கிற ஒரு கூட்டத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நாம் இப்பொழுது ஒரு சிறையில் இருப்பதைப் போல இருக்கலாம், ஒரு கட்டுகளில் இருப்பதைப் போல இருக்கலாம். நம்பிக்கையோடு கூட இருக்கிறோம். அந்த நம்பிக்கை தான் இயேசு கிறிஸ்து. இந்த நம்பிக்கை உடைய சிறைகளே எங்கே திரும்ப வேண்டுமா? அரணுக்கு திரும்ப வேண்டுமா? தேவனுடைய அரண் அவரிடத்தில் நாம் திரும்பும் பொழுது இரட்டிப்பான நன்மை தருகிற கர்த்தர். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். நாம் நினைப்பதை அல்ல, அவர் நமக்கு எதை கொடுத்தால் நலமாய் இருக்குமோ, எது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமோ, எது நமக்கு மேன்மையாக இருக்குமோ அதை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவர். சமீபத்தில் நான் ஒரு சகோதரியை சந்தித்தேன். அவர்களுடைய வாழ்க்கையில் பல பாடுகள், பல போராட்டங்கள் கடந்து வந்த நிலையில் நல்ல படித்திருக்கிறார்கள், நல்ல உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் மிகவும் கடினப்பட்டு, எனக்கு நன்றாக தெரியும், இரவு பகல் பார்க்காமல் அந்த கம்பெனிக்காக அவர்கள் உழைத்தார். சொற்பமான சம்பளம், சொற்பமான காரியத்தில் அவர்கள் புலம்பினார்கள், அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், ஆனால் ஒரு பலனும் இல்லை. திடீரென்று அந்த கம்பெனியிலிருந்து அவர்களை ரிசைன் பண்ண வைத்து விட்டார். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையினாலே அவர்கள் ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் உண்டாக்கப்பட்டது. அவர்கள் அப்பொழுது வாங்கி கொண்டிருந்த சேலரி குறைவானது. ஆனால் அவர்கள் அந்த இடத்திலிருந்து மற்றொரு கம்பெனிக்கு மாறின பொழுது அங்கேயும் இதே வருமானத்திற்கு ஒத்த கூலியை தான் அவர்கள் கொடுத்தார்கள், சம்பளத்தை தான் அவர்கள் கொடுத்தார்கள். மன கசந்து, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் இந்த கம்பெனியில், என்னை உதறிவிட்டார். நான் இந்த கம்பெனியில் வந்தும் என்னை மதிக்கவில்லை என்று சொல்லி அந்த மகள் மிகவும் போராடினார். மற்றொரு கம்பெனியில், இந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே மற்றொரு கம்பெனியில் ஒரு வாய்ப்பு,
அந்த கம்பெனியில் போன பொழுது இந்த கம்பெனியில் வாங்கின சம்பளத்தை விட பல மடங்கு உயர். அவர்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்தார். அந்த மகள் அந்த கம்பெனியில் அந்த உயர்வை பெற்று ஒரு மேன்மையான நிலையில் அந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே மற்றொரு கம்பெனி அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து, உங்களுக்கு நாங்கள் இதே சேலரியை தருகிறோம், எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் தேவை என்று அவர்களை வருத்தி கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் இப்பொழுது அந்த கம்பெனிக்கு போயிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சிறைப்பட்டதைப் போல இருப்போம், துக்கம் நிறைந்தவர்களாய் இருப்போம், பாடு அனுபவித்தவர்களாய் இருப்போம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய இரட்சகராகிய தேவன், நம்முடைய மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு விலகவே இல்லை. நம்மோடு கூட இருக்கிறார். நம் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், நம்முடைய காயங்களை கட்டி நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். அவர் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மை அந்த சகோதரிக்கு செய்தாரே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அந்த சகோதரிக்கு நடப்பித்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரமாட்டாரா? நான் இந்த போன வாரத்தில் அவர்களை சந்தித்த பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், நான் பல போராட்டங்களை சந்தித்தேன், ஆனால் இப்பொழுது ஒரு புதிய கம்பெனியில் எனக்கு வேலை கிடைத்திருக்கிறது. நான் வாங்கின சம்பளத்தை எல்லாம் நான் ஒப்பிட்டு பார்த்தால் இது பல மடங்கு உயர்வை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த பாடுகளோ அப்படி என்று அந்த மகள் கேட்ட பொழுது நான் சொன்னேன், இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். நீ அரணுக்கு திரும்பி இருக்கிறாய், தேவனை மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார், இரட்டிப்பான நன்மை அது இன்றைக்கே தருகிறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் இரட்டிப்பான நன்மை இன்றைக்கு உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.